வணக்கம் நேர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.8% இழப்பு ஏற்படும். இது கனேடியர்களுக்கு $50 பில்லியன் இழப்புக்கு சமம் என்று பிரதமர் மார்க் கார்னே மொன்றியலில் எச்சரித்தார். பட்ஜெட் முக்கியமாக பொருளாதார முதலீட்டில் கவனம் செலுத்துகிறது. இதில் முக்கியமாக கனிமத்துறையில் முதலீடுகள், குறிப்பாக கியூபெக்கின் மெட்டாவைன் கிராபைட் சுரங்கம் போன்ற திட்டங்களை விரைவுபடுத்துதல் ஆகியவை அடங்கும். மேலும் வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் 2050க்குள் கனடாவின் மின்சார திறனை இரட்டிப்பாக்குவதன் மூலம் கியூபெக்கின் நீர் மின்சார உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அவர் உறுதியளித்தார். கார்னே, அமெரிக்கா மாறிவிட்டது, அது அவர்களின் உரிமை, நாம் பதிலளிக்க வேண்டும், அது நமது கடமை என்று வலியுறுத்தினார். மெக்கில் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டேனியல் பிளாண்ட் பட்ஜெட் சமூக கொள்கையிலிருந்து பொருளாதார முதலீட்டிற்கு மாறியுள்ளதை உறுதிப்படுத்தினார். புதிய கருத்து கணிப்பின்படி கியூபெக்கில் லிபரல் கட்சியின் ஆதரவு 39% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் ஆதரவு 25% உயர்ந்துள்ளது. மொன்றியல் குடியிருப்பாளர்கள் பிரதமரை பற்றி கலவையாக கருத்துக்களை தெரிவித்தனர். சிலர் அவரது பொருளாதார அனுபவத்தை பாராட்டினர், சிலர் டிரம்பின் அழுத்தங்களுக்கு ஆளானதாக குற்றம் சாட்டினர். போர்ட் அரசாங்கத்தின் பட்ஜெட் மசோதாவான பில் 68 முன்மொழியப்பட்டுள்ள சட்டமன்ற மாற்றங்கள் டொரண்டோ நகரத்திற்கு சொந்தமான எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ஸ் மீதான கட்டுப்பாட்டை மாகாணத்திற்கு கொடுக்கலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் இதனை நில அபகரிப்பு என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த சட்ட திருத்தம் எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ஸை ஒன்டாரியோ பிளேஸ் தளத்தின் ஒரு பகுதியாக நியமிக்க அனுமதிக்கிறது. இது நிறைவேற்றப்பட்டால் மாகாணம் அந்த இடத்தில் உள்ள நிலங்கள் மற்றும் கட்டிடங்களின் விற்பனை மற்றும் மாற்றங்கள் குறித்த முடிவுகளின் கட்டுப்பாட்டை கையகப்படுத்த அதிகாரம் பெறும். இதில் BMO ஃபீல்ட் மற்றும் கொக்கோ-கோலா கொலிசியம் போன்ற இடங்களும் அடங்கும். டொரண்டோ துணை மேயர் ஆஸ்மா மாலிக் மாகாணம் விவரங்களை பகிரவில்லை என்று கூறி இந்த இடம் நகரத்தின் முக்கிய சொத்து மற்றும் பொருளாதார இயக்கியாக நகரத்தின் கைகளிலேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். NDP MP கிறிஸ் குளோபர் இதனை மனச்சாட்சியற்ற நில அபகரிப்பு என கண்டித்தார். அமைச்சர் ஸ்டான்சோவின் அலுவலகம் தாங்கள் எக்ஸிபிஷன் பிளேஸை கையகப்படுத்தவில்லை என்றும் இந்த மாற்றங்கள் கட்டுமான ஒப்புதல்களை விரைவுபடுத்துவதற்கான காப்பு நடவடிக்கை என்றும் தெரிவித்தது. இந்த சிறப்பு சலுகையை மற்ற நகராட்சிகளும் கோருவதாக கூறப்படுகிறது. ஹாமில்டன் ஹெல்த் சயின்சஸ் அமைப்பு ஒன்டாரியோ பிரீமியர் டக் போர்ட் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகளுடன் இணைந்து ஹாமில்டனில் அமையவுள்ள புதிய வெஸ்ட் லிங்லான் மெமோரியல் ஹாஸ்பிட்டலின் திறப்பு விழாவை கொண்டாடியது. இந்த புதிய மருத்துவமனை பழையதை விட 80% பெரியது. இது 55 உள்நோயாளி படுக்கைகள், விரிவாக்கப்பட்ட அறுவை சிகிச்சை திறன் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளன. மேலும் 6 தாய் பிறந்த குழந்தை சூட்கள், உள்ளரங்க ஆம்புலன்ஸ் நிறுத்தம் மற்றும் பூர்வகுடி குணப்படுத்தும் இடம் போன்ற சிறப்பு வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. முக்கியமாக WLMH ஆனது கனடா ஒன்டாரியோவிலேயே 100% தனிப்பட்ட உள்நோயாளி அறைகளை கொண்ட முதல் மருத்துவமனை ஆகும். இது நோய் தொற்று கட்டுப்பாடு மற்றும் வசதிக்கான தங்கத்தரமாகும். இது லீட் சில்வர் சான்றிதழ், சூரிய சக்தி பலகைகள் போன்ற நிலைத்தன்மை அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. பழைய மருத்துவமனை நீக்குதல் மற்றும் நிலப்பரப்பு பணிகள் 2026 ஆண்டின் இறுதிக்குள் நிறைவடையும். நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று உள்நோயாளிகள் மாற்றப்படுவார்கள். குறிப்பாக அன்று பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. புதிய அவசர சிகிச்சை பிரிவு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் பொதுமக்களுக்கு திறக்கப்படும். மற்ற அனைத்து சேவைகளும் நவம்பர் 24 திங்கட்கிழமை முதல் புதிய மருத்துவமனையில் கிடைக்கும். சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கொல்லிங்வுட் தாயான 40 வயது ஆஷ்லிஸ் ஃப்ளாம் படுகொலை குறித்த 2 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியை டெட்லைன் NBC ஒளிபரப்புகிறது. ஜனவரி 2023 ஒன்டாரியோவின் ஸ்கை பகுதியை உலுக்கிய இந்த சம்பவத்தை இப்பகுதியில் வளர்ந்த நிருபர் ஆண்ட்ரியா கேனிங் எடுத்துரைக்கிறார். புலனாய்வாளர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேர்காணல் செய்து வழக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஆஷ்லியின் குடும்பம் வீட்டு வன்முறை புகலிடம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸிற்கு நிதி திரட்டுவதன் மூலம் வீட்டு வன்முறைக்கு எதிராக போராடத் தொடங்கியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் ஆஷ்லியின் கணவரும் முன்னாள் பிரம்டன் தீயணைப்பு கேப்டனுமான ஜேம்ஸ் ஃப்ளாம் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார். இவர் கடந்த கோடையில் 2ஆம் நிலை கொலைக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இவருக்கு 20 ஆண்டுகளுக்கு பிணை இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆஷ்லியை கழுத்தை நெரித்து கொன்ற ஃப்ளாம் விபத்து போல காட்ட அவரது உடலை காரில் எரித்து தீ வைத்தார்.
நிதி நோக்கங்கள், சிக்கலான திருமணம் மற்றும் ஆதாரங்களை அளிப்பது குறித்த அவரது ஆன்லைன் தேடல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. தண்டனையின்படி இந்த தம்பதியின் 2 குழந்தைகளுக்கும் தந்தையுடன் தொடர்பில்லை. கனேடிய கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் பேரி நபர் கைது. கனேடிய மாகாண காவல்துறையினர் வோகன் பகுதியில் 2020ஆம் ஆண்டு நடந்த கொலை முயற்சி மற்றும் போல்டன் பகுதியில் 2021ஆம் ஆண்டு நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஒரு பேரி நபரை மற்றும் ஒரு நபருடன் சேர்த்து கைது செய்துள்ளனர். நவம்பர் 12, 2020 போகன் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஜனவரி 18, 2021 போல்டனில் மாதங்கள் கழித்து நடந்த இந்த சம்பவத்தில் 2 சந்தேக நபர்கள் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து உள்ளே இருந்த 2 பேரை சுட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் ஒருவர் நவம்பர் 2020இல் போகனில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் என்று OPP அறிவித்துள்ளது. மற்றொருவர் போல்டன் பகுதியைச் சேர்ந்த 65 வயது நபர். இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கெலேடன் OPP வெளியிட்ட தகவலின்படி பேரி நகரைச் சேர்ந்த 28 வயது நபர் ஒருவர் இந்த கிழமை செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கொலை முயற்சி, கொலைக்கு சதி செய்தல், துப்பாக்கியால் சுடும் நோக்குடன் துப்பாக்கியை வெளியேற்றுதல் மற்றும் நன்னடத்தை உத்தரவுகளுக்கு முரணாக ஆயுதங்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் டொரண்டோவைச் சேர்ந்த 25 வயது நபர் மீதும் முதல் நிலை கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 48 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு எதிராக காவல்துறை பிடியாணை பிறப்பித்துள்ளது. இவர் முதல் நிலை கொலை, 2 கொலை முயற்சி வழக்குகள் மற்றும் கொலைக்கு சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வருகிறார். இவரை பொதுமக்கள் அணுக வேண்டாம் என்றும் அவரை பார்த்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் காவல்துறை எச்சரித்துள்ளது. லெத்பிரிட்ஜ் விமான நிலையத்தில் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்தானது நவம்பர் 13 அன்று பிற்பகல் சுமார் 2:15 மணியளவில் ஓடுபாதைக்கு அருகில் உள்ள புல்வெளியில் நடைபெற்றது. இந்த விமானமானது விபத்துக்குள்ளான வேளையில் அதன் விமானி மட்டுமே இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த விபத்தில் விமானத்தின் 2 இன்ஜின்களும் மற்றும் தரையிறங்கும் கியர்களும் குறிப்பிடத்தக்க சேதத்தை அடைந்துள்ளன. அதன் அடிப்படையிலே இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய கனடா போக்குவரத்து பாதுகாப்பு கழகம் விசாரணையை மேற்கொள்ளும். குல்ஃப் காவல்துறை அதிகாரி கோரி மேக் ஆர்தர் 2016 செப்டம்பரில் விலங்கிடப்பட்ட ஒரு டீனேஜ் இளைஞரை முழங்கையால் தாக்கியது தொடர்பான தண்டனை விசாரணையில் உள்ளார். அந்த தாக்குதலுக்கு சக ஊழியரின் மரணத்தால் ஏற்பட்ட பிந்திய அதிர்ச்சி கோளாறு காரணம் என்றும் அவர் வாதிட்டார். தாக்குதலில் இளைஞனுக்கு கண்ணுக்கு கீழே 3.5 சென்டிமீட்டர் காயம் ஏற்பட்டது. 2018இல் மேக் ஆர்தர் தாக்குதல் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். 2024 ஜூலையில் அவர் 2வது முறையாக நம்பிக்கை இழந்த நடத்தை குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இப்போது பணி நீக்கம் அல்லது பதவி இறக்கத்தை எதிர்கொள்கிறார். தடயவியல் மனநல மருத்துவர் டாக்டர் பீட்டர் கால்னஸ் மெக்கார்தரின் மருத்துவ பதிவுகளை பரிசீலனை செய்தார். அவர் மெக்கார்தரின் PTSD நோயறிதலை மறுக்கவில்லை என்றாலும் 2016 மருத்துவமனை சம்பவத்தின் போது நடந்த தாக்குதலுக்கு அது காரணமல்ல என்று உறுதியாக கூறினார். 2008இல் நடந்த முந்தைய தாக்குதல் சம்பவத்திற்கும் 2016 சம்பவத்திற்கும் இடையேயான ஆக்ரோஷமான நடத்தை ஒற்றுமையை காலினஸ் சுட்டிக்காட்டினார். மேலும் கோபம் என்பது PTSDயின் அறிகுறியாக இருக்கலாம், ஆனால் அது தாக்குதல் நடத்தைக்கு காரணமல்ல என்றும் மெக்கார்தரின் செயல் இலக்கு இயக்கப்பட்ட நடத்தை என்றும் காலினஸ் விளக்கினார். மெக் ஆர்தரின் பணி மதிப்பாய்வுகளில் சக்தியை பயன்படுத்துவது குறித்த கவலைகள் இருந்ததையும் விசாரணை கவனித்தது. இது குறித்த விசாரணை நவம்பர் 24 அன்று மீண்டும் தொடங்கும். மொன்றியல் பேருந்து மெட்ரோ வேலை நிறுத்தம் ரத்து, தற்காலிக உடன்படிக்கை எட்டியது. மொன்றியல் போக்குவரத்து நிறுவனத்திற்கும் தொழிலாளர் சங்கத்திற்கும் இடையில் ஒரு கடைசி நிமிட தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வார இறுதியில் நடைபெறவிருந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் மெட்ரோ ஆபரேட்டர்களின் வேலை நிறுத்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 4 மணி முதல் திங்கட்கிழமை காலை 3:59 மணி வரை வேலை நிறுத்தம் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் 4500
ஓட்டுநர்கள் மற்றும் ஆபரேட்டர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் SCFE சங்கம் 7 நாட்கள் தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு கொள்கை ரீதியான ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதனால் இந்த வார இறுதியில் போக்குவரத்து சேவைகள் வழக்கம் போல செயல்படும். சங்க உறுப்பினர்கள் இப்போது புதிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க வேண்டும். சங்கத்தின் தலைவர் ஃபிரெடரிக் தெட்ரியன், பேச்சுவார்த்தை மூலம் ஒப்பந்தத்தை எட்டுவதே எங்கள் இலக்காக இருந்தது. அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று கூறினார். பேச்சுவார்த்தைக்கு நவம்பர் 15 காலக்கெடுவாக நிர்ணயித்திருந்த மொன்றியலின் புதிய மேயர் சோரையா மார்டினஸ் ஃபெர்ராடா இந்த செய்தியை சமூக ஊடகங்களில் கொண்டாடினார். கியூபெக் தொழிலாளர் அமைச்சர் ஜூன் பவுலட் இந்த கடைசி நேர ஒப்பந்தத்திற்காக இரு தரப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். பொது போக்குவரத்து சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் பிலிப் ஜாக்ஸ் இந்த 2 நாள் வேலை நிறுத்தம் ஒரு கனவாக இருந்திருக்கும் என்று கூறி இந்த ஒப்பந்தம் பயணிகளுக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். அவர் பொது போக்குவரத்திற்கு அதிக நிதி தேவை என்றும் எதிர்காலத்தில் வேலை நிறுத்தங்களை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த தற்காலிக ஒப்பந்தம் வரும் வார இறுதியில் மொன்றியலில் விரிவுபடுத்தப்படும் இலகு ரயில் வலையமைப்பிற்கு வலு சேர்க்கிறது. இத்தகைய புதிய இலகு ரயில் சேவையில் பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் STMஇன் நிர்வாகம் மற்றும் தொழில்முறை ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றொரு சங்கம் நவம்பர் 19 அன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது. இந்த வேலை நிறுத்தம் சேவை வளங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று STM கூறியுள்ளது. ஆனால் வாடிக்கையாளர் சேவை போன்ற சில செயல்பாடுகள் மெதுவாகும் என்று ஒப்புக்கொண்டது. சங்கத்தின் தலைவர் ஸ்டீபன் லேமோண்ட் துணை ஒப்பந்தம், வேலை பாதுகாப்பு மற்றும் ஊதியம் ஆகியவை சர்ச்சைக்கு மையமாக இருப்பதாக கூறினார். மேலும் பராமரிப்பு தொழிலாளர் சங்கம் ஒரு மாத கால வேலை நிறுத்தத்தை இடைநிறுத்தி இருந்தாலும் அவர்களுடனான ஒப்பந்தம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. அமைச்சர் பவுலட் பொது போக்குவரத்துக்கு மேலும் இடையூறுகளை தவிர்க்க மீண்டும் பணிக்கு திரும்பும் சட்டத்தை அச்சுறுத்தி வருகிறார். ட்ரம்ப் அதிரடி, அத்தியாவசிய உணவு இறக்குமதி வரி குறைப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். இதன் மூலம் மாட்டிறைச்சி, தக்காளி, காஃபி, வாழைப்பழம் உள்ளிட்ட பல உணவு இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட பரந்த வரிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து உயரும் மளிகை பொருட்களின் விலை குறித்து அமெரிக்கர்களிடையே அதிகரிக்கும் கவலைகளை சமாளிக்கவே இந்த நடவடிக்கை. இந்த வரி விலக்குகள் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் பின்னோக்கு விளைவுடன் நடைமுறைக்கு வரும். பணவீக்கத்திற்கு காரணமாக இல்லை என்று முன்பு ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் இது ஒரு திடீர் கொள்கை மாற்றம் ஆகும். வாழ்க்கை செலவு முக்கிய பிரச்சனையாக இருந்த மாநில தேர்தல்களில் ஜனநாயக கட்சியினர் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த முடிவு வந்துள்ளது. அமெரிக்க சுங்கத்துறையின் கீழ் திரும்ப செலுத்தப்பட வேண்டிய வரிகள் செயலாக்கப்படும். அர்ஜென்டினா, ஈக்வடார் உள்ளிட்ட நாடுகளுடன் சில உணவுப் பொருட்களுக்கான வரிகளை நீக்கும் வர்த்தக ஒப்பந்தங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் தாங்கள் ஆரம்பித்த ஒரு நெருப்பை அணைத்துவிட்டு அதை புரோகிரஸ் என்று கூறுகிறார்கள் என்று ஜனநாயக கட்சி தலைவர் ரிச்சர்ட் நீல் விமர்சித்துள்ளார். ட்ரம்பின் வர்த்தக போர் செலவுகளை உயர்த்தி வருவதாகவும் வரி விதிப்பில் இருந்து பணவீக்கம் அதிகரித்து உற்பத்தி சுருங்கியுள்ளதாகவும் நீல் குற்றம் சாட்டினார். ட்ரம்பினுடைய இந்த முடிவானது கனேடிய ஏற்றுமதி சந்தைக்கு பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக நாம் பார்க்க இருப்பது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சொத்து வரி விலக்குகள் மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தன்னியக்க சட்ட ரீதியான சொத்து வரி விலக்குகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே வான்கூவர் நகரத்தில் மட்டும் $1 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் தனியார் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் வசம் உள்ளது. கரீம் அல்லம் போன்ற மேயர் வேட்பாளர்கள் இந்த முறை 56 ஆண்டுகள் பழமையான இந்த முறை என்பதால் இப்போதைய மனிதாபிமான ஆதரவு பங்களிப்பு குறித்து ஆராய வேண்டும் என்கின்றனர். மாநகர சபை உறுப்பினர் லூசி மெலோனி பாரம்பரிய பண்ணைகளைப் போலவே செங்குத்து விவசாயங்களுக்கும் வரி சலுகை அளிக்க வாதிடுகிறார். பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய மனிதநேய சங்கம் போன்ற அமைப்புகள் ஒரு சமூக பலன் சோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் நகராட்சி சபைகளே முடிவெடுக்கும் அதிகாரம் பெற வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக கோரி வருகின்றன. வான்கூவரிலே உள்ள சவுத்
ரெஜென்சி பகுதியில் உள்ள 2 விலை உயர்ந்த வீடுகள் நகர தரவுத்தளத்தில் பண்ணை நிலம் என்று வகைப்படுத்தப்பட்டு $10 மில்லியன் மதிப்பிற்கு பதிலாக வெறும் $11,000 மதிப்பிலேயே வரி விலக்கு பெறுகின்றன. நகரத்தின் ஃபியாவியூ பகுதியில் உள்ள சொசைட்டி ஆஃப் கபலாரியன்ஸ் என்ற குழுவின் தலைமை அலுவலகம் தொண்டு நிறுவனம் என பட்டியலிடப்பட்டு வரி விலக்கு பெறுகிறது. 2002ஆம் ஆண்டில் கனடாவினுடைய உச்ச நீதிமன்றம் இக்குழுவை ஒரு வழிபாட்டு குழு என்று விவரித்தது குறிப்பிடத்தக்கது. பல்லுயிர் உச்சி மாநாட்டு கழகத்தின் தலைவர் டாக்டர் காலா சிங் பல கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் உணவு வழங்குதல் போன்ற சமூக பணிகளை செய்வதாகவும், ஆனால் இந்த சேவைகளை பற்றிய வழக்கமான அறிக்கைகளை கோருவது சாத்தியமில்லை என்றும் கூறுகிறார். கத்தோலிக்க உயர்மறை மாவட்டமும் தாங்கள் 77 பங்காயங்களின் மூலம் குடிவரவாளர்களுக்கு ஆதரவு மற்றும் உணவு விநியோகம் போன்ற பெரிய தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள். உடனடி செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.